ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 9. இப்போது எதுக்கு இந்த லுக்கு? அடியே, மித்திரனோட பெரியக்கா பொண்ணுக்கும் உன்னோட வயசு தான், சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு ஏதாவது என இழுத்தபடி அடுத்த இடியை அசாதாரணமாக அவள் தலையில் இறக்கினாள் சுபா. அவள் சொல்லி முடிக்கும் முன் வேகமாக நாற்காலியில் இருந்து எழுந்தவள், என்னடி சொல்கிற என அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க, இல்லடி, அன்னைக்கு மித்திரனோட அம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் சொல்கிறேன். ஒருவேளை மித்திரனுக்கு இதில் விருப்பம் இருந்தா என அவள் பேசி முடிக்கும் முன் அவளை தள்ளிவிட்டபடி அனல் பார்வை ஒன்றை வீசிவிட்டு விடுவிடுவென நடந்தாள் மித்ரா. ஏகப்பட்ட குழப்பத்தில் அவளின் கால்கள் நேராக மணப்பெண்ணின் அறையை நோக்கி செல்ல, அங்கு அவளது பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருந்தனர். எதுக்கும் நீ உன் பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு வரதராஜன் என மித்ராவின் தந்தையிடம் சின்னம்மா சொல்ல, அதையெல்லாம் தேவையில்லை, நான் சொல்கிறதைத்தான் என் பொண்ணு சொல்லுவா, நீங்கள் மற்ற ஏற்பாடுகளை செய்யுங்க என அவர் சொல்லவும், அங்கிருந்த ராதிகா மற்றும் அவளது சித்தப்பா, சித்தி, கதிர் என அனைவரும் அதே சொல்ல, அப்போ இதில் மாற்றம் இல்லைல்ல என மீண்டும் அவர் கேட்கவும், மித்ராவின் தந்தை எங்களுக்கு எப்பவும் வாக்கு சுத்தம் என அழுத்தமாக கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்த மித்ராவுக்கு பூமி பிளந்து நாம் உள்ளே சென்றுவிட மாட்டோமா என இருந்தது. இது போன்ற ஒரு சிக்கல் வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. மனம் திக் திக் என துடிக்க, கண்களில் பயம் நிறைந்திருக்க, கை விரல்கள் சில்லிட, அதை இறுக்க பிடித்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்த தன் உடலை காலின் பெருவிரலால் தரையில் அழுத்தி தன்னை நிலைப்படுத்த முயற்சி செய்தபடி அவள் நின்றிருக்க, அவளது பேச்சில் அதிர்ந்து பின் சிரித்து கொண்டே, என்ன பசங்க ஏதாவது சொன்னாங்களா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, போய் வேலையை பாரு என சாதாரணமாக சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான் மித்ரன். அவளோ, இதை யாரும் சொல்லித்தரல, நானாதான் சொல்கிறேன், நான் சொல்கிறது எங்கள் சாமி மேலே சத்தியம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் என அவளின் உறுதி அந்த குரலில் தெரிந்தது. ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாள் என நினைத்து அவன் செல்ல, அவளோ வேகமாக தனது காதலின் ஆழத்தை அழுத்தத்துடன் சொல்லவும், திடுக்கிட்டு நின்றவன் அவள் பக்கம் திரும்பி, ஏய், நீ என்ன பேசுகிறோமன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என குரலை சற்று உயர்த்தியவன் பின்னர் சுற்றிலும் பார்த்து யாருமில்லை என்று தெரிந்து பின்னர் மெதுவாக அவள் அருகில் வந்து, என்ன உளறிட்டு இருக்க? இங்க பாரு மித்ரா, நீ சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, யாரோ உன்னை வச்சு விளையாட்டு பண்றாங்க, நீ முதல்ல படிச்சு முடி, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம், என்ன புரிஞ்சுதா என பொறுமையாக சொன்னான். அந்த கனிவு அவளுக்கு உத்வேகத்தை கொடுக்க நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் கண்ணில் ஒரு கெஞ்சலோடு, என்ன நம்புங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் என் புருஷன், நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் ஒத்துக்கோங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க என சிறுபிள்ளைத்தனமாக அவள் சொல்லவும், அதுவரை பொறுமையாக பேசிக்கொண்டிருந்தவன், நீங்கள் தான் என் புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ற வார்த்தையில் அவனது கோபம் எல்லை மீறி போனது. ஏய் என ஒற்றை விரலை அவள் முன் நீட்டி, யாருக்கு யாருன்னு யார் முடிவு பண்ணுறது? நானும் சின்ன பொண்ணுதான்னு பொறுமையாக பேசுனா நீ என்ன ரொம்ப பேசுகிற? இங்கே பாரு, இந்த வேலையெல்லாம் இங்கே வேண்டாம், எனக்கு உன்கிட்ட அந்த மாதிரி எண்ணம் துளி கூட இல்லை, பெரியவங்களா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ண சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், இவ முடிவு பண்ணால் உடனே நாங்கள் ஒத்துக்கணும், இந்த வயசில் என்ன திமிரு பாரு என குதித்து எழவும், பதறி, ஐயோ சத்தியமா நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை, நான் உங்களை மனசார விரும்புகிறேன், உங்களோட தான் வாழ ஆசைப்படுறேன், என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை தவிர பேச்சுக்கு கூட என்னால் வேற யாரையும் நினச்சி பார்க்க முடியலை, அதைத்தான் சொல்ல வந்தேன் என அவசரமாக தான் சொல்ல வந்ததை அவனுக்கு புரிய வைக்க அவள் முயற்சி செய்ய, அவனும் அதை கண்டு கொள்ளாமல், இதெல்லாம் ஏன் தப்பு தான், உன்கிட்ட பேசணும்னு நீ சொன்னதும் உன் பின்னாடியே வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், கத்திரிக்காய் சைஸில் இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ, அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறியா நீ, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தெரியுமா, இரு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன், என்ன பொண்ணு நீ, இந்த தைரியம் எனக்கு வராதுப்பா என கேலியான ஒரு பார்வை பார்த்தபடி சொன்னான். அவளோ அந்த கேலி பேச்சை கண்டு கொள்ளாமல் தன்னை அவனுக்கு புரிய வைக்கும் அவசரத்தில், இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன தப்பான காரியம் செஞ்சேன், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு என் மனசில் இருக்கிறத சொன்னேன், அது தப்பா என வேகமாக கேட்டவள் பின்னர் குரலை தாழ்த்தி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, நானும் இப்போது இந்த மாதிரி இடத்துல உங்ககிட்ட இதை பற்றி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் சூழ்நிலை என்னை பேச வச்சிடுச்சு, என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, எங்கள் அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க என சொல்லும்போதே குரல் கம்ம, எனக்கு என அவள் அடுத்த வார்த்தை பேச முடியாமல் அழுகையும் தடுத்தது. மித்ரனோ அதுவரை அவளுடன் சரிக்கு சரியாக மல்லு கட்டி கொண்டிருந்தவன் அவளது கண்களில் கண்ணீரை பார்த்ததும் ஒரு குற்ற உணர்ச்சி வர, இதுக்கு எதுக்கு அலறனே, இங்க பாரு,
இது கல்யாண வீடு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, முதல்ல அழுகையை நிறுத்து என அதட்டவும், உடனே கண்களை வேகமாக துடைத்தபடி அவனை நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க, அந்த பார்வையின் வீச்சு தாங்காமல் சற்று தடுமாறியவன் உடனே, இங்க பாரு மித்ரா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வீட்டில் பெரியவங்க பார்த்துக்குவாங்க, என்கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்டையும் பேசிடாத, இந்த பேச்சை இத்தோட விட்டுடு, அப்புறம் எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை, நான் ரொம்ப படித்து பெரிய வேலைக்கு போகணும், அதற்கு பின்பு தான் இதை பற்றி எல்லாம் யோசிக்கணும். அப்புறம் என்னை இழுத்தவன், நான் சத்தியமாக இந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தான். அவன் சென்று வெகுநேரமாகியும் அங்கேயே அழுது கொண்டு நின்றிருந்தாள் மித்ரா. அந்த 18 வயது பெண்ணிற்கு அதற்கு மேல் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவது என்று புரியவில்லை. அவள் நினைத்தும் பார்க்காத விஷயங்கள் இப்போது நடந்து கொண்டிருந்தது. சுபா சொன்ன பிறகு தான் முதலில் மித்ரனிடம் தன் மனதை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து அவனை தேடி வந்தாள். மித்ரன் உடனே ஒத்துக்கொள்வான் என அவள் நினைக்கவில்லை. ஆனால் தான் சொல்வதை ஒரு பொருட்டாக கூட அவன் மதிக்காமல் போனது அவளுக்கு வலியை கொடுத்தது. ஐயோ, இப்போ எதுக்கு இந்த சின்னம்மா இங்கே வரணும்? எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணுறார்? இந்த மித்ரன் வேற என்னை புரிஞ்சுக்காம பேசிட்டு போகிறான். பெரிய இவனாட்டம் இந்த ஊர் பொண்ணை வேண்டாம்னு சொல்கிறான் என்றவள் சட்டென, ஐயோ, அப்போ வேற ஏதாவது என்னை நினைக்கும் போதே அவள் இதய துடிப்பு ஒரு முறை நின்று துடிக்க, அப்படியெல்லாம் இருக்காது, அவன் சும்மா சொல்லியிருப்பான் என தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டவள், அடுத்து நான் என்ன பண்ணுறது என யோசித்தபடி அருகில் இருக்கும் சுவரில் சாய்ந்தவள் மித்ரனின் பேச்சு அவள் மனதிற்குள் ரீங்காரமிட, கடவுளே, என் மனசு அவனுக்கு புரியலையா, இல்லை நான் அவனை புரிஞ்சு கொள்ளும் அளவிற்கு சரியாக சொல்லவில்லையா என போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். காதல் என்பது பூப்பூக்கும் நேரத்தை போன்றது. அது எப்போது எப்படி என்பது யாருக்கும் தெரியாது. தான் நட்டு வைத்த செடி உடனே பூக்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியம்? கட்டாயத்தின் பேரில் பாசம் வரும், ஆனால் நேசம் வருமா? அதற்கு காலத்தின் உதவியும் காதலின் உறுதியும் அவசியம் தேவை. அதை உணரும் பக்குவம் அவளுக்கு வரவில்லை. அதை ஒத்துக்கொள்ளும் மனநிலையிலும் அவள் இல்லை. இதற்கு முடிவுதான் என்ன? அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்ற 2 பேர் இனி அடுத்தது நம்ம வரதராஜன் வீட்டு கல்யாண சாப்பாடு தான் என சொல்லிக்கொண்டு செல்லவும் மித்ராவின் இதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. அவர்கள் கதிரை மனதில் வைத்து சொல்ல இவள் தன்னைத்தான் சொல்கிறார்கள் என நினைத்து கொண்டாள். உடனே என்னது முடிவு பண்ணிட்டாங்களா என வேகமாக எழுந்தவள், இது நடக்கக்கூடாது, இப்போ என்ன பண்றது, இதை நிறுத்தியே ஆகணும் என புலம்பியபடி பைத்தியம் போல் அவள் பேசிக்கொண்டே மண்டபத்திற்குள் செல்ல எதிரில் வந்த சுபா, மித்ரா, எங்கடி போன? உங்க அம்மா அப்பா உன்னை தேடிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் போ, ஏதோ முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணுமா என அவள் தன் பங்கிற்கு ஒரு வெடியை கொளுத்தி போட மித்ராவின் முகத்தில் பேரதிர்ச்சி அப்படியே தெரிந்தது. பதட்டத்துடன், என்ன சொல்ற சுபா, ஏதாவது பேசணும்னு சொன்னாங்களா? நான் போக மாட்டேன் என மிரண்டு 2 அடி பின்னால் நகர்ந்தாள் மித்ரா. சுபாவோ அவளை ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்க்க, உடனே மித்ரா, இல்லை அது இப்போ என அவள் சமாளிக்கும் முன் சுபாவை யாரோ அழைக்க அவள் சென்று விட்டாள். இது என்ன புது பிரச்சனை? இப்போ எதுக்கு என்னை கூப்பிடுறாங்க? ஒருவேளை என் சம்மதத்தை கேட்பார்களா? அப்படி கேட்டால் எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிடலாமா என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவள், ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? மித்ரன் வேற இப்படி சொல்றான், அதுவும் அப்பா முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை மீறி நான் பேச முடியுமா? இது நடக்குமா என தனக்குள்ளேயே வார்த்தை தர்க்கம் நடத்தி கொண்டே அவள் நின்றிருந்தாள். அப்போது அங்கு வந்த ராதிகா, ஏண்டி, அங்கே எல்லாம் உன்னை தேடுறோம், நீ இங்கே என்ன பண்ணுற? சீக்கிரம் வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என மகளை இழுத்து சென்றார். மித்ராவும் சிறு நடுக்கத்துடன் அவர் கைகளை தடுத்தபடி, அம்மா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என மெதுவாக அவள் சொல்லவும் அவரோ அவள் முகத்தை பார்க்காமலேயே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல வா என அடக்கி இழுத்து சென்றார். அறைக்குள் சென்றதும் அவளது குடும்பத்தினர் அனைவரும் அங்கு நின்றிருக்க அதை பார்த்ததுமே மித்ராவுக்கு நாடி துடிப்பு எகிரியது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகுது என அவள் மனதிற்குள் தோன்ற கண்களில் பீதியுடன் தந்தையை பார்த்தாள். அவரோ அவளை பார்த்து சிரித்தபடி, மித்ரா கண்ணு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதான் வர சொன்னேன் என சொல்லவும் மனசு படபடவென அடிக்க, என்னப்பா கேட்கணும் என அவள் திக்கி திணறி கேட்டாள். எதுக்குமா பயப்படுற? வேற ஒன்றும் இல்லை, உன் கல்யாண விஷயமா என அவர் சொல்லி முடிக்கும் முன் அவளோ உடனே வேகமாக, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் சுரேஷ் மாமா தம்பி மித்ரனை விரும்புகிறேன், அவரைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன், அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை தவிர வேற யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது என கண்களை மூடிக்கொண்டு கடகடவென சொல்லி முடித்தாள். தன் மனதில் உள்ளதை இறக்கி வைத்த நிம்மதியில் பிடித்து வைத்திருந்த மூச்சை சில நொடிகளுக்கு பின் விட்டவள்
பின்னர் மெதுவாக கண்களை திறக்க எதிரில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு பதற்றத்தில் மனதில் இருப்பதை சபையில் சொல்லிவிட்டாள். இப்பொழுது அனைவரின் பார்வையும் தன்மேல் இருப்பதை பார்த்தவள் பயத்தில் அழுகை வர வேகமாக தந்தையின் அருகில் சென்றவள், அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா, எனக்கு அவர் வேணும்ப்பா என அவர் மடியில் தலையை வைத்து அவள் அழுகவும் முதலில் சுதாரித்தது கதிர்தான். அழுதவளை தூக்கி நிறுத்தியவன் அடுத்த நொடி கன்னத்தில் 2 அறை கொடுத்தான். அதுவரை அடித்திடாத வரதராஜனும் ராதிகாவும் பதறிப்போய் ஐயோ என எழுந்தாலும் கதிரை தடுக்கவில்லை. உன்னை சின்ன பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீ இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? நாங்கள் எல்லாம் உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தோம். அதுவும் இப்போ கூட பெரியம்மாவும் அம்மாவும் உன்னோட கல்யாண பேச்சை எடுக்கும்போது, பெரியப்பா, என் பொண்ணு சின்ன குழந்தைங்க, அவளுக்கு ஒரு விவரமும் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நீ எங்கள் முகத்தில் இப்படி கரிய பூசிட்டியே, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல என்றபடி கோபத்துடன் அவளை பிடித்திருந்த கையை உதறிவிட்டு அவன் முகத்தை திருப்பி கொண்டு செல்ல மித்ராவோ பிரம்மை பிடித்தவள் போல் நின்றிருந்தாள். அண்ணன் என்ன சொல்கிறான்? அப்போ அப்பா இந்த சம்பந்தம் வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாரா? நான் தான் அவசரப்பட்டு உளறிட்டேனா என நினைத்தபடி பெற்றோர்களை நிமிர்ந்து பார்க்க அவர்களும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் உறைந்து போய் நின்றிருந்தனர். உண்மையில் நடந்தது இதுதான். சின்னம்மா சொன்ன சம்பந்தம் ராதிகாவுக்கு பிடித்து போக கணவரிடம் சொன்னார். ஆனால் வரதராஜனோ அவள் குழந்தை, இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் என சொல்லவும் ராதிகாவுக்கு ஆதரவாக கதிரின் அன்னை தந்தையை அழைத்து அவர்களின் கருத்தை கேட்க அவர்களும் இது நல்ல சம்பந்தம், இப்போ பேச்சுவார்த்தையோடு இருக்கட்டும், படிப்பு முடிஞ்சதும் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என கூறினர். ஆனால் கதிரும் வரதராஜனும் திருமணம் பேச்சே வேண்டாம் என்று உறுதியாக சொன்னார்கள். சின்னம்மாவும் நீங்க எதுக்கும் உங்க பொண்ணுகிட்ட கேளுங்க என சொல்ல, நான் சொல்வதைத்தான் அவளும் சொல்லுவா என்று நம்பிக்கையுடன் சொன்னார் வரதராஜன். ஆனால் ராதிகாவுக்கு இந்த சம்பந்தத்தை விட மனசில்லை. அதனால் அவர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்க, சரி மித்ராவிடம் கேட்டுவிடுவோம் என முடிவு செய்து அவள் வேண்டாம் என்று சொன்னாள். அதற்கு மேல் யாரும் பேசக்கூடாது என்றார் வரதராஜன். அதற்குத்தான் மித்ராவை அவர் அழைத்தார். ஆனால் மித்ரா இருந்த குழப்பமான மனநிலையில் எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தந்தையின் பேச்சை முழுவதும் கேட்காமல் தன் மனதில் இருப்பதை உளறிவிட எல்லாம் தலைகீழாக மாறி இப்போது அந்த இடமே பெரும் புயல் அடித்து ஓய்ந்தது போல் காட்சியளித்தது. தான் அவசரப்பட்டு உளறியதை நினைத்து அவள் மனதிற்குள் வருந்தி கொண்டிருக்க அதற்குள் பெண் அறைக்குள் வந்த யாரோ ஒருவர் இதை கேட்க, அதற்கு பின்பு சொல்லவா வேண்டும்? மெதுமெதுவாக எல்லா காதிலும் அந்த செய்தி விழ கடைசியில் மித்ரனின் தந்தையிடம் ஒருவர், என்னப்பா சுந்தரேசா, உன் கடைசி பையனும் நம்ம வரதராஜன் பொண்ணும் காதலிக்கிறாங்களாமே, அடுத்த கல்யாணம் அவங்களது தானா? ஒரே குடும்பத்தில் 2 சம்பந்தமா? ஆனால் இது நம்ம ஊரில் இல்லாத வழக்கமாச்சே, அது எப்படி ஒத்து வரும்? எதுவாக இருந்தாலும் ஊருக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் என ஏதோ எல்லாம் முடிஞ்சது போல அவரின் மேல் குற்றம் சுமத்த இதுவரை அதை பற்றி ஏதும் தெரியாத சுந்தரேசன் புரியாமல் முழிக்க அந்த புயல் இப்போது மித்ரனின் குடும்பத்தையும் தாக்கியது. மதிய விருந்துக்கு காத்திருந்தவர்களுக்கு மித்ரன் மித்ரா செய்தி செவிக்கு உணவாக அமைய அதை முடிந்த அளவு மென்று துப்பிக் கொண்டிருந்தனர். சுந்தரேசன் மகனை அழைத்து விசாரிக்கவும் அவனுக்கும் இது அதிர்ச்சியாக இருக்க, சின்ன பொண்ணுன்னு நினச்சி பொறுமையா இவகிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி பண்ணிட்டாளே என்ற ஆத்திரத்தில், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நான் அந்த பொண்ணை விரும்பவே இல்லை, அவ தான் உளறிக்கிட்டு இருக்கா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என உறுதியாக சொல்லிவிட்டான். அறைக்குள் சுந்தரேசன் குடும்பத்தை பார்த்ததும் மேலும் அதிர்ந்த வரதராஜன் எதுவும் பேசாமல் அவர்கள் முன் அமைதியாக தலைகுனிய, பெரிய மனிதரும் அனுபவஸ்தருமான மித்ரனின் தந்தை அவரின் நிலைமையை புரிந்து கொண்டு அமைதியாக நிற்க, அதற்குள் கதிரின் அம்மா, அவ சின்ன பொண்ணு, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டா, நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க என கெஞ்சி கேட்டார். அபிராமி, இங்கே பாருங்க, இதில் எங்களுக்கு ஏதும் பாதிப்பு இல்லை, ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கையை நினச்சி பாருங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இனி எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க என சுருக்கமாக சொல்லவும் மித்ராவின் குடும்பத்தினர் பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்க மித்ரா பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்து விட்டாள். உடனே மித்ரனின் தந்தை, எங்கள் பையன் பக்கம் விசாரிச்சிட்டோம், அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லையாம், இனி நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உங்கள் முடிவு என சொல்லிவிட்டு தனது குடும்பத்தினரை அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டனர். மித்ராவும் வேகமாக மண்டபத்திலிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து விட்டாள். ஆனால் அதற்கு பின்பு உறவினர்களின் பேச்சுக்கள், ராஜியின் பெற்றோரின் பேச்சுக்கள் என அவை எல்லாம் நினைக்கும் போதே அவளுக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போல் இருந்தது.
அவனை அடைவதற்காக தானும் தன் குடும்பத்தினரும் பட்ட அவமானங்கள் அந்த கண்ணீரின் வழியாக கரைந்து கொண்டிருக்க, இவனுக்காக எத்தனை பேரிடம் நான் அவப்பெயர் வாங்கியிருக்கேன், இவன் மேல் அளவில்லாமல் அன்பு வச்சது அவ்வளவு பெரிய தப்பா என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவள் மீண்டும் தேம்பி தேம்பி அழுதபடியே உறங்கி போனாள். வேலை முடித்து வீட்டிற்கு வந்த மித்ரன் காலிங் பெல் அடிக்கவும் கதவு திறக்கவில்லை. அப்போது அங்கு வந்த அண்ணாச்சி, தம்பி, நானும் மதியத்திலிருந்து காலிங் பெல் அடிச்சு பார்த்துட்டேன், கதவு திறக்கல என்றார். ஏன், என்னாச்சு? அவளோட செருப்பு இங்கே தான் இருக்கு, அவள் வீட்டில் தான் இருக்கா என்றவன், அப்போ அவள் மாடல் எக்ஸாம் எழுத போகலையா என திரும்பி கேட்கவும், இல்லை தம்பி, நான் நேரமே வந்துட்டேன், ஆனால் பாப்பா வரலை என்றவர், எதுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்க என சொல்லவும் அவன் அலைபேசியில் அழைக்க ரிங் போய் முடிந்து எந்த பதிலும் இல்லை. மீண்டும் 2 முறை கதவை தட்டியவன் பின்னர் தன்னிடம் இருக்கும் சாவியை எடுத்து கதவை திறந்தான். அந்த கதவு ஆட்டோமேட்டிக் லாக், அதனால் உள்ளே பூட்டி இருந்தாலும் சாவி போட்டு திறந்து கொள்ளலாம். அப்படி கதவை திறந்தவன் வீட்டிற்குள் இருட்டாக இருக்க அவனுக்கோ திக்கென்று இருந்தது. வீட்டுக்குள்ள லைட் கூட போடல, பரீட்சைக்கும் போகல, என்ன பண்றா இவ என்றபடி வேகமாக எல்லா அறைக்கும் சென்று லைட் போட்டவன் அவர்களது அறைக்குள் சென்று லைட் போட அங்கு கட்டிலின் ஓரத்தில் கண்களில் கண்ணீர் தாரையோடு அந்த புடவையை நெஞ்சோடு அணைத்தபடி சுருண்டு படுத்திருந்தாள் அவனின் மனைவி. மனைவியின் அந்த கோலத்தை பார்த்தபடியே சிறிது நேரம் நின்றிருந்தவன் பின்னர் கண்களை மூடி மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சரி செய்து கொண்டு மெல்ல அவளின் அருகில் அமர்ந்தான். புயலில் சிக்கிய கொடி போல் துவண்டு போய் கிடந்தவளை மெல்ல எடுத்து தனது மடியில் கிடத்தியவன் களைந்து கிடந்த முடிகளை மெல்ல சீர்படுத்தியவன், ஏண்டி இப்படி பண்ற? எல்லாமே பிடிவாதந்தான், பொறுமைன்னா உனக்கு என்னென்ன தெரியாதா? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி கண்ணீருடன் படுத்திருக்க? நான் செய்யறது எல்லாம் உன் நன்மைக்கு தான், அதை எப்போ நீ புரிஞ்சுக்க போற என்றபடி அவளை ஏக்கமாக பார்த்தவன், ஆசை உனக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? ஆனால் நான் இதை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவியே, உனக்கு என்னடி தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா நீ இப்படி அழுதுகிட்டு படுத்திருக்க மாட்ட என அவனுக்குள்ளேயே சொல்லி கொண்டவன் அயர்ந்த பெருமூச்சுடன் அப்படியே கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தான். மனம் நினைவுகளின் பிடியில் இருக்க மனைவியின் தலையை மெல்ல வருடியபடி அமர்ந்திருந்தவன் மித்ராவோடு அவன் சண்டை போடுவதை விட அவன் மனதோடு அவன் சண்டை போடும் நேரம்தான் அதிகமாக இருந்தது. பார்த்தவுடன் எளிதில் பழகி மற்றவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் மித்ரனின் மறுபக்கத்தை அவன் மட்டுமே அறிவான். நினைத்ததை அடைய முடியாமல் கிடைத்ததை தான் நினைத்தபடி அவன் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய, அதுக்காக தனக்குள்ளேயே ஒரு முகமூடி அணிந்து கொண்டு எடுக்கும் முயற்சிகள் யாவும் அவனுக்கு எதிராகவே அமைய என்ன செய்வது என்று தடுமாறி நின்றான் அவன். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். அதற்குள் அவனது மனசாட்சி கண்விழித்து, என்ன பரிதாபமா, இதைத்தான் முன்பே சொன்னேன், உனக்கும் மன உறுதி கிடையாது, நீ ஏமாந்து விடுவாய் என்று. நீதான் நான் அப்படியெல்லாம் மயங்கிவிட மாட்டேன், என் முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்றாய். ஆனால் இப்போ நடப்பது எல்லாம் பார்த்தால் அப்படி தெரியவில்லை. அன்று நீ சொன்ன வார்த்தை இப்போ பொய்த்து விட்டதா? இனி என்ன செய்ய போகிறாய் என கேலி செய்ய, இல்லை நான் ஏமாற மாட்டேன், எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்றபடி வேகமாக எழுந்தவன் சமையலறையில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளித்தான். சில்லென்று தண்ணீர் பட்டதும் வேகமாக எழுந்தவள் அழுது சிவந்திருந்த விழிகளின் இமைகளை பிரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பிரித்து நிமிர்ந்து பார்க்க இடுப்பில் கை வைத்தபடி அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். முதலில் புரியாமல் விழித்தவள், நீங்க ஆபீஸ் போகலையா? மணி என்ன ஆச்சு என்றபடி வேகமாக எழ முற்பட்டு காலையிலிருந்து சாப்பிடாததால் தலை சுற்றுவது போல இருக்க தலையை பிடித்தபடி அதே இடத்தில் அமர்ந்தாள். மகாராணிக்கு இன்னும் உறக்கம் தெளியவில்லையோ என அவன் கிண்டல் தோணியில் கேட்கவும் அவளோ நகர்ந்தபடி, இல்லைங்க, அது கொஞ்சம் அசந்துட்டேன், இதோ இப்போ காலேஜுக்கு கிளம்பணும் என மீண்டும் எழ முயற்சித்தாள். ஓ, காலேஜ் போகணுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்திருந்தா இப்படித்தான் ஒரு நாள் முழுவதும் கொரட்டை விட்டு தூங்குவியா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு மனுஷன் வீட்டை திறந்து விளக்கு போடுறது கூட தெரியாம நீ தூங்கிக்கிட்டு இருக்க என கோபமாய் கேட்க அவளுக்கும் அந்த மனநிலையில் அவனது பேச்சு எரிச்சலை உண்டு பண்ண, சும்மா திட்டாதீங்க, நீங்க ஆபீஸ் போகாம இங்க என்ன பண்றீங்க? எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்றவள், அறிவுரையெல்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும்தானா? நீங்கள் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிற்கு கசின் பிரதர் ஆச்சே, நீங்கள் முதல்ல ஆஃபீஸுக்கு கிளம்புங்க என படபடவென புரிந்து தள்ளியவள், பெருசா என்ன சொல்ல வந்துட்டாரு, தள்ளுங்க, நான் போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பணும், நேரம் ஆச்சு என்றபடி நின்றிருந்தவளை இடித்து தள்ளியபடி வெளியே வந்தவள் கடிகாரத்தை பார்க்க அது இரவு 7 மணியை காட்டியது. அடச்ச, இந்த வீட்டில் கடிகாரம் கூட உருப்படியா இல்லை என சலித்தபடி குளியல் அறைக்குள் செல்ல அப்போது பால்காரர், அம்மா பால் என்றபடி வந்து நின்றார். என்ன இப்போ பால் கொண்டு வந்திருக்கீங்க என்றபடி வெளிவாசலுக்கு வந்தவள் அப்போதுதான் இரவு நேரம் தெரிய,
என்னது, ராத்திரி ஆகிடுச்சா என்று கேட்டபடி உள்ளே பார்க்க அங்கே அவள். அலம்பல்களை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்தான் அவன். பதட்டத்தில் வார்த்தை தந்தி அடிக்க, நான் இன்னும் நேரம் இருக்கு என உளறியவள் அதற்குள் பால்காரர் மீண்டும் அழைக்க மித்ரன் பால் வாங்கி கொண்டு சென்றான். பால்காரர் சென்றதும் அவன் பின்னே பம்பிக் கொண்டு வந்தவள், அது வந்து அந்த புடவையை பார்த்ததும் அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த நினைப்பிலேயே கொஞ்சம் என வார்த்தைகள் முடிக்காமல் அவன் முகத்தை பார்க்க, அதை கேட்டதும் ஏற்கனவே தான் மனசாட்சியின் கேள்வியில் எரிச்சலில் இருந்தவன் மேலும் அவனது கோபம் அதிகமாக ஆத்திரத்தில், என்னடி பழசு பழசுன்னு சொல்ற, வேண்டா வேண்டாம்னு சொன்னவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி நினைச்சதை சாதிச்சு நீ ஜெயிச்சு நான் தோர்த்து போனதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியாக்கும் என வார்த்தைகளை அனலாக கக்கவும் சட்டென அவள் முகம் சிவந்து கண்களில் நீர் திரண்டு நிற்க பற்களால் உதட்டை கடித்தபடி கைகளை இறுக்க மூடியபடி தலை குனிந்து நின்றாள். அவள் நிலை பார்த்து மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவன் மனதின் கோபம் படியாமல் இருக்க, எப்போ பார்த்தாலும் கனவுலையே வாழ்ந்துட்டிரு, யதார்த்தமான வாழ்க்கைக்கு வராத, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உடனே நடக்கணும், அதே மாதிரி தானே மற்றவங்களும் ஆசைப்பட்டு இருப்பாங்க, அதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என ஆரம்பித்தவன் எப்போதும் போல் அவளை வார்த்தைகளால் வறுத்தெடுக்க அவளும் எப்போதும் போல் தலையை கீழே போட்டபடி நின்றிருந்தாள். ஏற்கனவே உடலால் சோர்வுற்று இருந்தவள் அவனின் வார்த்தைகள் மனதை ரணமாக்க அதற்கேற்றாற்போல் அவன் நிற்க வைத்து திட்டிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மித்ரனின் அலைபேசி ஒலிக்கவும் அதை எடுத்துக்கொண்டு அவன் வெளியில் செல்லவும் தான் அவளால் மூச்சு விட முடிந்தது. சில நொடிகளில், அட கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன் என புலம்பியபடி சமையல் அறைக்குள் வந்தான் மித்ரன். இப்போது அவன் முகத்தில் கோபம் மறைந்து ஒரு பதட்டம் இருந்தது. மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறானா என்ற பயத்தில் அவள் திடுக்கிட்டு அவன் முகத்தை பார்க்க, இப்போ எதுக்கு இந்த முட்டைக்கண்ணை உருட்டி எல்லாரையும் பயமுறுத்துற என அவன் வேகமாக கேட்கவும் அவளோ சட்டென விழிகளை தாழ்த்தி வேறு பக்கம் பார்த்தாள். ஆமா, அது எப்படிடி, எல்லாமே செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிற என்றவன், எல்லாம் உன்னாலதான், இப்போ நான் என்ன பண்றது, உன்னை பார்த்ததும் கோபத்துல எல்லாம் மறந்துடுச்சு என அவன் சம்பந்தமில்லாமல் பேச, இவன் இப்போ எதை பற்றி பேசுகிறான் என அவள் புரியாமல் அவனை பார்த்தவள், என்ன வேணும், என்ன மறந்துடுச்சு என கேட்டாள். எங்க பெரியக்கா கொழுந்தனாருக்கு கல்யாண ஜவுளி எடுக்க அம்மா, அக்கா, மாமா எல்லாரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறாங்களாம். நைட்டு டிஃபன் ரெடி பண்ணிடுன்னு அம்மா மதியம் ஃபோன் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு மீட்டிங் இருந்தது, அப்படியே மறந்துட்டேன். இதை உடனே சொல்லலாம்னு நினச்சா நீ நாள் முழுசும் தூங்கிட்டு இருக்க. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவோம்னு ஃபோன் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது, எல்லாம் உன்னால தான் என ஏதோ அவள் மறந்து போனது போல அவள் மீது குற்றத்தை சுமத்தி திட்டிக்கொண்டிருந்தான். அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அவன் இப்படி பேசியதும், எல்லாமே நீ பண்ணிட்டு அதுக்கும் ஏமேலேயே பழி போடுறியா என்பது போல் அவள் பார்க்கவும் மித்ரனுக்கு அது புரிய, உடனே என்னடி இப்போ எதுக்கு இந்த லுக்கு, சரி சரி தப்பு 2 பேர் மேலேயும் தான் என அப்போதும் அவளை தன்னுடன் சேர்த்து கொண்டவன், இப்போ என்ன பண்ணுறது, அவங்க வேற வந்துருவாங்க, அரை மணி நேரத்தில் என்ன செய்ய முடியும், நீ தான் படிக்கிற புத்தகத்தில் எல்லாம் பலகாரம் செய்கிறது எப்படின்னு எழுதிட்டு வருவியே, இப்போ இதுக்கு ஒரு ஐடியா சொல்லு, காலையிலிருந்து தூங்கிய அந்த மூளையை ஃப்ரீயாக வச்சிருக்கல்ல, இப்போதாவது அதை பயன்படுத்து என இந்த நேரத்திலும் அவளை சீண்ட அவனை சில வினாடிகள் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சில நொடிகளுக்கு முன்தான் அவளை வார்த்தைகளால் வெறுத்தெடுத்தான், இப்போதோ சாதாரணமாக வந்து பேசுகிறான். இவன் எப்போது மற்றவர்கள் மனதை புரிஞ்சுக்க போறான் என நினைக்கும் போதே அவளுக்கு பயமாக இருந்தது. ஆனால் மித்ரனோ அதை கண்டு கொள்ளாமல் புலம்பிக் கொண்டே நின்றிருந்தான். பின்னர் அவன் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாமல் வேகமாக திரும்பி வேலையை ஆரம்பித்தாள். அவனும், ஏண்டி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, எங்கள் அம்மா வராங்க என அந்த வார்த்தையில் அவன் அழுத்தம் கொடுத்து சொல்ல, அவளோ வேலை செய்தபடியே அவன் முகத்தை பார்க்காமல், இப்போ எதுக்கு தொணன்னு பேசுகிறீங்க, உங்களுக்கு நைட் டிஃபன் செய்யணும் அவ்வளவுதானே, இட்லி தோசை தயிர் சேமியா பண்ணிடுறேன், நீங்கள் முதல்ல வர்றவங்க தங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் சமையல் வேலையை பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தாள். அவளது பேச்சில் சற்று நிதானமானவன், பின் உன்னால முடியுமா, நான் கடையில் வாங்கிட்டு வந்துடட்டுமா, ஆனால் அம்மா என அவன் இழுக்கவும், அவளோ நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றாள். முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிய அழுது அழுது கண்கள் வீங்கி இருக்க
அந்த நிலையிலும் சுறுசுறுப்பாக அவள் வேலை செய்வதை பார்க்கவும் அவனுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி எழுந்தது. அவன் பேச்சு அவளை எந்த அளவுக்கு வருத்தி இருக்கும் என்பது அவனுக்கே தெரியும். அந்த நேரத்தில் அவன் ஆத்திரத்தில் பேசிவிட்டான். ஆனால் அதன்பின் நினைத்து பார்க்க அவனுக்கே கஷ்டமாக இருந்தது. மேலும் உறவினர்கள் வருவதை இவன் முன்கூட்டியே சொல்லி இருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. எல்லா தவறும் தன் பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மித்ரா எப்போதும் போல் வேலை செய்வது அவனுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும், இவள் என் மனைவி, நான் சொல்வதை அப்படியே கேட்கிறாள் என்ற கர்வம் வருவதை அவனால் தடுக்க முடியவில்லை. பின்னர் அபிராமி, மித்ரனின் அக்கா, மாமா மற்றும் உறவினர்கள் என 7-8 பேர் வந்திருக்க அனைவருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்தாள் மித்ரா. அதற்குமே அபிராமி, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, வெறும் தோசை இட்லி செய்யாம வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம் என்ன குற்றம் சொல்ல, நாளைக்கு செஞ்சிடுறேன் அத்தை என்றாள் மித்ரா. மித்ரனும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். மறுநாள் அவர்கள் ஜவுளி எடுக்க அனைவரும் கிளம்ப மித்ரா சமையலறையில் வேலையாக இருந்தாள். அப்போது அங்கு வந்த மித்ரனின் அக்கா, மித்ரா, எங்க வீட்டுக்காரர் கவுச்சே இல்லாம சாப்பிட மாட்டாரு, அதனால நீ மட்டன் கறி, சிக்கன் குழம்பு, அப்புறம் முடிஞ்சா பிரியாணி செஞ்சுடு என்றார். இதை எதிர்பார்க்காத மித்ரா திருதிருவென முழிக்க, அப்போது அங்கு வந்த மித்ரன் இதை கேட்டவன் அதற்கு மேல் அதிர்ச்சியானான். அவள் அசைவம் சாப்பிட மாட்டாள், சமைக்கவும் தெரியாது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். இரவு உணவிற்கே அபிராமி பொறுமி தள்ளிவிட்டார். இனி அசைவமும் இவளுக்கு செய்ய தெரியாது என சொன்னால் அவ்வளவுதான், அபிராமி பொங்கி எழுந்து விடுவார். எனவே எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தான் மித்ரன். மித்ராவை பார்க்கவும் பாவமாக இருந்தது அவனுக்கு. அவனது அக்கா சென்றதும் கண்களில் பீதியுடன் நின்று கொண்டிருந்தவளின் அருகில் சென்றவன், மித்ரா, உன்னால சமைக்க முடியுமா என கேட்க, உடனே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல் கொட்ட, ஏண்டி இந்த கண்ணுக்குள்ள டேம் கட்டி வச்சிருக்கியா என்ன, எது சொன்னாலும் தண்ணீர் வந்துடுது என அந்த நேரத்திலும் அவளிடம் கிண்டல் பேசினாலும், நீ கவலைப்படாத, நான் ஆஃபீஸ் போனதும் கடையில் வாங்கி கொடுத்து விடுறேன், இவங்க வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள நீ வீட்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுடு என சொல்லவும் அவள் முகத்தில் அப்போதுதான் ஒரு நிம்மதி வந்தது. சீக்கிரம் வாங்கி அனுப்பிடுங்க என அவள் கிஞ்சலாகவும் சொல்ல, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என அவளுக்கு நம்பிக்கை அளித்தான். அதற்குள் அங்கு வந்த அபிராமி, என்ன இன்னும் சலசலன்னு பேச்சு, இங்க பாரு மித்ரா, நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு எப்பவும் மரியாதை குறையக்கூடாது, உன்னால முடிஞ்சா நண்டு வறுவல் சேர்த்து செஞ்சு வச்சிடு என அதிகாரமாக சொல்லிவிட்டு அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல், வாடா மித்ரன், நேரமாச்சு, எங்களை கடையில் இறக்கி விட்டுட்டு நீ ஆஃபீஸ் போ என அவனையும் இழுத்து சென்றார். அலுவலகத்திற்கு சென்றவன் மனமெல்லாம் வீட்டிலேயே இருந்தது. நேற்று இரவு எல்லா வேலையும் முடித்துவிட்டு மித்ரா வந்து உறங்க இரவு 1 மணியாகிவிட்டது. மேலும் விடியற்காலை 4 மணிக்கே எழுந்து விருந்தினர்களுக்கு தேவையானதை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அவள் இப்படி வேலை செய்வாள் என்பதை மித்ரன் இப்போதுதான் பார்க்கிறான். அபிராமி வேறு பூரி போடு, உப்மா செய், இடியாப்பம் செய் என அவளை வாட்டி எடுத்து விட்டார். இதையெல்லாம் கவனித்து கொண்டு இருந்தான் மித்ரன். அவனால் அது மட்டுமே முடிந்தது. ஏனெனில் திருமணம் முடிந்து முதன்முறை உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் மித்ரன் குடும்பத்தில் எப்போதும் உறவினர்களுக்கும் மரியாதை அதிகம். பாதி நாட்கள் அவர்கள் வீட்டில் விருந்தாகத்தான் இருக்கும். இது அவர்கள் குடும்ப வழக்கம். ஆனால் மித்ராவுக்கு இது எல்லாம் புதிது. அதை மித்ரனும் உணர்ந்திருந்தான். உறவினர்களை கடைவீதியில் இறக்கி விட்டுவிட்டு தனது அலுவலகம் வந்தான். உள்ளே நுழைந்ததும் ஆபீஸ் பையனை தேட அவன் வெளியே சென்றிருந்ததால் வந்தவுடன் சொல்லிக் கொள்ளலாம் என நினைத்து வேலையில் மூழ்கினான். சிறிது நேரத்தில் ஆடிட்டிங் சம்பந்தமாக பேச அதிகாரிகள் அவனது அறைக்குள் வர, காலை 10:30 மணிக்கு நுழைந்தவர்கள் மாலை 6 மணிக்குத்தான் வேலை முடித்து வெளியில் சென்றனர். அதுவரை அவனது அலைபேசியும் உயிரற்று கிடந்தது. ஆடிட்டிங் முடித்து அனைவரும் சென்ற பின்தான் அவனுக்கு வீட்டு ஞாபகமே வந்தது. வேகமாக வந்து கைபேசியை உயிர்ப்பித்தவன் அதில் வீட்டிலிருந்து எண்ணற்ற அழைப்புகள் வந்திருந்தன. அதை பார்த்ததும் அவனுக்கு பயத்தில் உள்காய்ச்சல் வருவது போல் இருந்தது. மித்ரன், உன் வீட்டில் இன்னைக்கு தீபாவளி தாண்டா என ஃபோனை பார்த்தபடி பேசிக்கொண்டிருக்க, அப்போது அந்த பக்கம் வந்த மகேஷ், என்ன மச்சான் கைபேசியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா என்றபடி அவன் அருகில் வந்தான். அதை கேட்டதும் அவனை முறைத்தபடி, ஏண்டா என் நிலைமை உனக்கு கேலியா தெரியுதா, எல்லாம் என் நேரம் என அவன் சலித்தபடி சொல்லவும், மச்சான் இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிற, உனக்கும் மித்ராவுக்கும் சண்டையா என்றவன், அப்படியே இருந்தாலும் நீ கைப்பிள்ளை பரம்பரையாச்சே, அதுக்கெல்லாம் அசர மாட்டியே, இப்போ எதுக்கு இம்புட்டு சோகம் என சூழ்நிலை தெரியாமல் அவன் மேலும் கிண்டல் பண்ண, கடுப்பேத்தாதடா, வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு என்றான் மித்ரன். ஏன் என்னாச்சு மச்சான் என்றான் மகேஷ். வீட்டில் அம்மா, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க என சொல்லவும், அப்படியா, அம்மாவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன் மச்சான் என்றான் மகேஷ். நான் போவதற்கே யோசிச்சுட்டு இருக்கேன், இவன் தானா வந்து தலையை கொடுக்கறானே என நினைத்தவன், போலாம் மச்சான்,
ஆனால் ஒரு சிக்கல் என நடந்ததை சொன்னவன் அவளுக்கு அசைவம் சமைக்க தெரியாது. என்னை நம்பி இருந்திருப்பா. இன்னைக்குன்னு இந்த ஆடிட்டிங் வந்து எல்லாமே சொதப்பிடுச்சு. மதியம் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சாப்பாடு இருந்திருக்காது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாவம் மித்ரா என அவன் சொல்ல, என்னடா சொல்ற? அப்போ இன்னைக்கு வறுவல் சுக்கா நீதானா என மகேஷ் கிண்டலாக கேட்க, மித்ரன் கடுப்புடன், அட போடா, ஆடிட்டிங் இருந்ததால தான் ஃபோன் ஆஃப்ல இருந்தது. இப்போதான் ஆன் பண்ணி இங்க பாரு 25 கால் வந்திருக்கு. அங்க என்ன நடந்திருக்கும்னு நீயே கற்பனை பண்ணிக்கோ என்றான் அவன். அடடா, இது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ என்னடா பண்ண போற? உங்க அம்மா சாதாரணமாகவே ரொம்ப அமைதியாக பேசுவாங்க. இப்படி ஒரு காரணம் கிடைச்சா அவ்வளவுதான், சலங்கை கட்டி ஆடிடுவாங்க என மகேஷ் மேலும் அவனை பயமுறுத்த, என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருக்க? இந்நேரம் வீட்டில் ஒரு புயல் அடித்து ஓஞ்சிருக்கும் என்றவன், ஓய்ந்திருக்குமா என்ற கேள்வியோடு நண்பன் முகத்தை பார்க்க, அவனும் சரி மச்சான், இது உங்கள் குடும்ப விஷயம். உங்கள் அக்கா வந்திருக்காங்க, உங்கள் மாமா வந்திருக்காங்க, மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நீ போய் அவங்களோட குதூகலமாக கும்மி அடிச்சு என அந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவன், கொண்டாடு, நான் கிளம்புறேன் மச்சான் என சூழ்நிலையின் தீவிரம் புரிய வேகமாக அங்கிருந்து நழுவ முயல, மித்ரன் அவன் சட்டையை பிடித்து இழுத்து, எங்கடா ஓடுற? நீயும் என் கூட வர்ற என பாதுகாப்பிற்கு அவனையும் இழுத்து சென்றான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.